விஜய் எதை பற்றி பேசினாலும் தலைப்புச் செய்தியாக உருவாகலாம் என நினைத்து பேசி வருவதாகவும் திருவள்ளூர் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் விமர்சித்துள்ளார். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் கிராம கமிட்டி மறுசீரமைப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மகாராஷ்டிரா மாநிலத்தில் அஜித் பவருக்கு ஒன்றிய பாஜக அரசு கடிகார சின்னம் கொடுத்து வெற்றி பெற வைத்து துணை முதல்வர் பதவி கொடுத்தும் அவருக்கு பரிசாக ஊழல் வழக்கில் முடக்கி வைத்திருந்த 1000 கோடி சொத்துக்களை விடுவித்துள்ளதாகவும், இதன் மூலம் பணத்தாலும் அதிகாரத்தாலும் அரசியல் கட்சிகளை பிஜேபி விலைக்கு வாங்குவதாகவும், விஜய் பாஜகவை எதிர்த்தால் அவருக்கு பல விஷயங்கள் ரைடு நடக்கும் என மறைமுகமாக விமர்சித்துள்ளார். விஜய் நேராக வர வேண்டுமென்றால் களத்தில் இறங்கி என்ன பண்றார் என்று பார்க்க வேண்டும் என்றும், தமிழகத்தில் இருக்கும் திமுக கூட்டணி பாஜகவை மும்முரமாக எதிர்க்கக்கூடிய கூட்டணி என அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு மாநிலங்களிலே தேர்தல் வாரும் பொறுப்பாளராக இருந்து பல வெற்றிகளை கண்ட அவரை நாம் ஒரு தொகுதிக்குள் அடைந்துவிட வேண்டாம் என்று நினைக்கின்றேன். ஆனால் நீங்கள் அனைவருமே கொடுத்து வைத்தவர்கள். எனக்கு பொறாமையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த மாவட்டத்திலே 4 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அந்த 4 தொகுதிகளையும் காங்கிரஸ் கட்சிக்கு அதே போன்று நாடை விடுப்பாக இருந்தாலும் இலக்காக இருந்து இந்த மாவட்டத்தை வழிநடத்தி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது தெரியவில்லை. அத்தனையும் வடக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு காலத்தில் இருந்தது. பழைய நண்பர்களுக்கு தெரியும். நான் ஏதாவது போராட்டம் என்று சொன்னால் அங்கே வருவோம். செங்கல்பட்டு மாவட்டம் வடக்காக இருந்தது. இப்போது திருவள்ளூர் வடக்காக மாறி 4 தொகுதியில் அதில் அடங்கி வந்துள்ளோம். தாம்பரம் வரை, ஆலந்தூர், தாம்பரம், அப்பா நினைச்சு பார்க்க முடியாது. இந்த முனையிலிருந்து அந்த முனை போவதற்கு ஒரு நாள் ஆகும். இப்படி இருந்த சுருக்கி இப்போது 4 தொகுதியாக இந்த மாவட்டம் வந்திருக்கிறது என்று சொன்னால், உண்மையிலேயே சிதம்பரத்தோடு பேசுகிற போது பல்வேறு தகவல்களை சொன்னார்கள். அதே போன்று சிவராமன் அவர்கள் சொன்னார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் நகரம், கடம்பத்தூர் வட்டாரம், திருவாரூர் வட்டாரம், பூண்டி வட்டாரம் 4 தொகுதியிலுமே இப்படி இருக்கிறது. ஒவ்வொரு கிராமத்திலே இருக்கின்ற அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பூத் கமிட்டி பலப்படுத்தினால் மட்டும்தான் நம்ம எல்லாம் மதிக்கக்கூடிய அளவில் கொடுத்த மாரரம் சந்தசன் அவர்களுடைய பேச்சு அவர்கள் மற்றும் என்னுடைய டிஐபி அவர்களை சரியான முறையில் பார்த்துள்ளார்கள். அவர்கள் பேரில் எனக்கு சொல்ல முடியவில்லை. எனவே என்னுடைய வருகை செஞ்சிருக்கின்ற என் பகுதியை சேர்ந்த கும்படி மணி அவர்களே, சார், எம்பி சார், நான் 7 மாநிலத்தை சந்தித்திருக்கின்றேன். என்றைக்காவது ஒரு கட்சி அவர்கள் கட்சி என் பகுதியை அவர்கள் சிவலிங்கத்துக்கு தெரியும். பழைய மாவட்டத்தில் பேசி என் பகுதியை இந்த மாயுத்தி கூட்டணியில் இருக்கும் அஜித் பவார் அவர்களை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ட்ரிபுனல் இந்த பேனாமி ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன் ஆக்ட்ல அவர் மேல என்ன கேஸ் நடந்துட்டு இருந்ததோ அதுல இருந்து விடுவிச்சிருக்காங்க. அது 1000 கோடி மதிப்புள்ள ஒரு டிரான்சாக்ஷன். அது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். எலெக்ஷனுக்கு முன்னாடி அவருடைய அரசியல் குருவான சரத்பவாரை எதிர்த்து கட்சியை உடைத்து திரு அஜித் பவார் அவர்கள் பிரிந்து சென்று அப்புறம் பிஜேபியோட இணைந்தார், கூட்டணியில் இணைந்தார். இன்ஃபேக்ட்
இந்த கடிகாரம் சிம்பல் எப்படி கை கை சின்னம், ரெட்டை இலை சின்னம், அப்புறம் உதயசூரியன் சின்னம் மாதிரி அங்க கடிகாரம் சின்னம். மக்களுக்கு எல்லாம் கடிகாரம் சின்னம் தெரியும். அந்த சின்னத்தையும் எலெக்ஷன் கமிஷன் அவருக்கே கொடுத்து, உடைந்து போனவருக்கே கொடுத்து அவரை வந்து பல விதத்தில் சப்போர்ட் செய்து இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்காரு. இன்னைக்கு அவர் வந்து செய்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நாங்க அன்னைக்கே சொன்னோம், பிஜேபியோடைய இந்த ஆர்ம் ட்விஸ்டிங் டாக்டிக்ஸ் தான் அப்படின்ட்டு. அது இன்னைக்கு வந்து நிரூபணம் ஆயிருக்கு. அது எந்த விதமான தாமதம் கூட இல்லாமல் அவர் வந்து இந்த பொறுப்பேற்கும் நாளிலே அவருக்கு வந்து பரிசாக அவர்கள் செய்திருக்காங்க. இதுல இருந்து பிஜேபியுடைய அரசாங்கம், அவர்களுடைய கொள்கைப்பாடு, எப்படி வந்து அவங்க வந்து அரசியல் கட்சிகளை விலைக்கு வாங்குகிறார்கள், இது எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக தெளிப்படுகிறது. அதனால இது வந்து பணத்தாலும் பதவி மற்றும் அவர்களுடைய அவங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல வச்சிருக்க அந்த பவர்னாலும் மட்டுமே அவர்கள் இந்த எலெக்ஷன்ஸை வந்து ஜெயிக்கிறாங்க என்பது மற்றும் ஒரு முறை உறுதிப்படுத்துகின்றது. இந்திய கூட்டணி வழிநடத்துறதுக்கு நான் தயார் என்று மம்தா பானர்ஜி கூறியிருக்காங்க. இந்திய கூட்டணி தலைவர்கள் வழிநடத்த சரியா இல்ல, பட் இந்தியா கூட்டணி என்பது எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறது தானே. அந்த அவருடைய எண்ணத்தை அந்த கூட்டணியுடைய மீட்டிங்ல சொல்லுவாங்க, அதை அவங்க முடிவு எடுப்பாங்க. இந்தியா கூட்டணியை நீங்க பாத்தீங்கன்னா வழி நடத்துறதுன்றது யாரும் கிடையாது. அது ஒரு கோலிஷன் கான்வர்சேஷன். அது யாரும் வந்து தலைமை தாங்கி நடத்துவ ஒரு விஷயம் கிடையாது. அதனால கண்டிப்பாக அது வந்து ஒரு கலெக்டிவ் டிசிஷன். அது சும்மா அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல. அப்படி ஒரு தலைமையை இது வரைக்கும் நியமிக்கலையே. கூட்டணி தான், கூட்டணியில இவரு தான் கூட்டணி தலைவர் அப்படின்றதெல்லாம் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாஜகவும் அந்த கூட்டணியும் மும்முரமாக எதிர்ப்பதற்கான ஒரு விருப்பமே இல்ல இந்தியா கூட்டணியில. அதனால நான் ஒரு இந்தியா கூட்டணி தலைமையை ஒரு பதவி கண்டிப்பான ஒரு பாஜக வாய்ப்பு இல்ல. நான் மறுபடியும் சொல்ல விரும்புறேன், அதாவது வந்து அரசியல்ல எலெக்ஷன்ல வந்து வெற்றி தோல்விகள் நடக்கும். அது ஒரு கட்சியுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய சக்தி இதெல்லாம் பொறுத்து இருக்கு. இன்னைக்கு நடக்கிற விஷயங்களெல்லாம் நம்ம கோர்த்து பார்த்தோம்னா, சரத்பவார் மாதிரி ஒரு தெளிவான அரசியல் தலைவர் கூட இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஷாக் ஆயிருக்க மாதிரி ஒரு ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி வருது. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கலெக்டிவா எல்லாம் போறதுதான் கரெக்ட். யாருமே நான் சொல்றதுதான் நீங்க செய்யணும்ன்ற மாதிரி தான் அந்த கோலிஷனே இருக்காது. இல்ல, அதான் இப்ப வந்து அவர் வந்து ஒரு லைம் லைட்டை தேடுவாரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி. அப்கோர்ஸ் அது அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு தான் நான் பாக்குறேனே தவிர, இன்னைக்கு இருக்கிற கூட்டணி வந்து ஒரு கொள்கை கூட்டணி. அது இந்தியாவில் மட்டும், தமிழகத்தில் மட்டுமல்ல, வெளியவும் அந்த கூட்டணி தான் இன்னைக்கு வந்து ஒரு பிஜேபியோட ஒரு தாக்குதலை தாங்கி இருக்கிற ஒரு கூட்டணி. அவர் மேல இப்போ பாஜகவே அவர்கள் எதிர்த்தார்கள் என்றால் இன்னும் அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் நடக்க இருக்கும். அதுக்கப்புறம் அவர் எப்படி பேசுறாருன்னு பார்ப்போம். இந்த கிராம கமிட்டி உள்ளாட்சி தேர்தலை நீங்க தனித்து களம் காணுவதற்கான ஒரு தளமா பார்க்கலாம். நாங்க தேர்தலை மையமாக வைத்து இதெல்லாம் செய்யல. இன்னைக்கு வந்து நிறைய பேர் பேசினாங்க, அப்ப நீங்களே கேட்டிருப்பீங்க. கிராம காங்கிரஸ் கமிட்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு மையப்புள்ளியா இருந்தது காங்கிரஸ்ல. அதை உயிர்ப்பிக்கும் ஒரு முயற்சி தான் எடுக்கணும். அப்கோர்ஸ் கட்சியை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பது எங்களுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கு மரியாதை இல்லை, அதிமுக திமுக தரப்படுவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன? அதை விட கனெக்ஷன் கொஞ்சம் தவறிடுச்சு நான் சொல்லுவேன். மரியாதை காங்கிரஸ் கட்சி உள்ள எப்பவுமே கொஞ்சம் உண்டுதான் மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது. ஆனா கனெக்ஷன் தவறிடுச்சுன்னு நான் சொல்லலாம். இப்போ அரசுல நீங்க இப்போ பதவிகள், அரசு பதவிகள்ல நீங்க இருக்கிற எம்எல்ஏ கேட்டு பெற வாய்ப்பு எதிர் வரும் அரசியல் வெற்றி பெற்று வர இருக்கிற தேர்தல் சப்போஸ் எம்எல்ஏ கேட்டு பெற அரசுல பங்கெடுக்க காங்கிரஸ் கட்சி. அதான் சொல்றேன், எங்களுடைய முடிவுகள் வந்து மக்களுக்கு என்ன அந்த டைம்ல எது தேவை, அதற்காக நாங்க ஒரு ஸ்டெப் பேக் போனாலும் நாங்க தயார், ஃப்ரண்ட் போனாலும் நாங்க தயார். மக்களுடைய தேவைகளுக்கு என்ன அந்த டைம்ல தேவைப்படுமோ அதை நாங்க கலந்தாலோசித்து அதுதான் நாங்க செய்வோம். அதானிக்காக நிறைய விரிவாக்கம் பண்ணாங்க. ஆரம்பத்துல இருந்து எதிர்ப்பு வந்தது. நம்ம எம்எல்ஏ எல்லாம் கூட நிறைய போராட்டம். இப்போ அதானிக்காக சாலை மார்க்கம் மாதிரி ரயில் மார்க்கம் பண்றாங்க. இதற்கு நிலங்கள், விவசாய நிலங்கள் பறிபோகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. காங்கிரஸ் கட்சி இதற்கு எப்படி முன்னெடுக்கும்? இல்ல, இன்னைக்கு வந்து இங்க இருக்கிற ஒரு கொஸ்டின் வந்து ஒரு பெரிய
ஈகோ சிஸ்டம் கொஸ்டின், ஒரு என்வாயரன்மெண்டல் கொஸ்டின். அதை வந்து எதிர்ப்பதில் மக்களோடு காங்கிரஸ் கட்சி என்னைக்குமே நிற்கும். அப்புறம் முக்கியமாக இது அதானி அப்படின்னும் பொழுது இது வந்து அதானியோடைய பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை. அதாவது வந்து இந்த நம்ம திருவள்ளூர்ல வந்து ஒரு 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 அவர் ஒரு போர்ட் வைக்கிறான்றது அது ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த போர்ட் ஒரு பெரிய ப்ராப்ளமா நாங்க பார்க்கிறோம். ரெண்டாவது அதானியோடைய பிரச்சனை வந்து இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டே, அதாவது என்னுடைய பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க இடத்துலயும் கூட அவர் கையை வச்சு ஃப்ராட் பண்ணியிருக்காருன்றதான் விஷயம். அதை பார்த்து கொண்டு எப்படி இன்னைக்கும் இந்தியாவில் பல இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது செபியா இருக்கட்டும், இசிஐஆ, இன்கம் டாக்ஸா இருக்கட்டும், இடியா இருக்கட்டும், எப்படி அவங்க வந்து அமைதியா இருக்காங்கன்றத எனக்கு புரியல. அதானியை எதிர்ப்பதில் ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் மேன், அவர் பேங்க்ல பணத்தை போட்டு அந்த பணத்தை எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல, அவங்க எல்லாருமே வெளியே வரணும்ன்றதான் எங்களுடைய கோரிக்கை. தெலுங்கானால இருந்து அவருக்கு கொடுத்த அவரு நூறு அவரு கோடி சேவாதள தொண்டர்கள் காங்கிரஸ் கட்சியில ஒரு ஆளுநர் இருக்காங்க. இப்போ இருக்காங்க. என்ன செய்ய போறீங்க? ஏன்னா எங்கேயுமே பார்க்க முடியல, டிவில பார்க்க முடியல, தலைவர்கள் வந்தாலும் அவங்க கூட வரதில்லை. எல்லாம் அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் இணையான ஒரு தொண்டர்களா இருக்காங்க. அவங்க எங்க, அவங்களுக்கு என்ன நீங்க பண்ண போறீங்க? அவங்க சேவாதளம் இன்னும் செழிப்பா தான் இருக்கு. தமிழகத்துல சில இடங்களில் அவர்கள் தொய்வடைந்திருக்கலாம். இது எல்லாம் சரி செய்யணும்ன்றதா எங்களுடைய ஒரு முயற்சியே. இப்ப நீங்க கிராம காங்கிரஸ் கமிட்டி அப்படின்னும் போது நாங்க கீழே போறோம் அப்படின்றதுதான் விஷயமே. கண்டிப்பாக சேவாதளம் வந்து நீங்க கொஞ்ச நாட்கள்ல திருவள்ளூர்ல ரொம்ப பிரைட்டா பாப்பீங்க. தெலுங்கானா முதல்வர் 100 கோடி திருப்பி கொடுத்தார் சார். தெலுங்கானா முதல்வர் அவர் ஒரு கேள்வி கேட்டு ஒரு கேள்வி அதானி பணத்தை திருப்பி கொடுத்தாரு. ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் ஒன்னாதான் இருக்கு, நார்மலா தான் இருக்கு. அப்பவும் அப்படிதான் இருந்தாங்க, இப்பவும் இப்படிதான் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தேர்தல் பணிகள் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. வரும் காலங்களில் மக்களுடைய என்னை பொறுத்த வரைக்கும் எந்த வித்தியாசமும் எனக்கு தெரியல. அன்னைக்கும் அப்படிதான் இருந்தாங்க, இன்னைக்கும் மக்கள் நல்லா ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்றாங்க. தொகுதி வளர்ச்சிக்காக என்ன பணிகள் சார் நீங்க முன்னெடுத்துருக்கீங்க? இல்ல, தொகுதி வளர்ச்சிக்காக பல விஷயங்களை நான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். பார்லிமெண்ட்லயும் மூவ் பண்ணிருக்கேன், நம்மளுடைய மந்திரிகள் மத்தியிலயும் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் விஷயங்களா இருக்கட்டும், நம்மளுடைய கலைக்கல்லூரி விஷயமா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய ஹைவேஸ் விஷயமா இருக்கட்டும், ரயில்வே விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணுவோம். கூட்டணி அழுத்தத்தால் தான் நேற்று திருமாவளவன் வந்து நூல்வெளியில் பங்கேற்க. இல்லங்க, இந்த பேச்சு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் பேசுவாங்க. என்னன்னா இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னா அட்டென்ஷன் எக்கனாமின்னு சொல்றோம். எதை பேசி எதை தம்ப்நெயில் ஆக்கலாம், ஹெட்லைன் ஆக்கலாம் தான் பாக்குறாங்களே தவிர வேலை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டிஸ்கஷனுக்கு வேணா அது வந்து இம்பார்ட்டண்டா இருக்கலாம். அவரு அதை யோசிச்சு சொல்லாம பிஆருக்கு கூட நிறைய விஷயங்கள் அவர் சொல்லலாம். அதனால அதெல்லாம் நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்க விரும்பல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு